சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. தலைப்பு செய்திகளை பார்த்தாலே மலைப்பு செய்திகளாக இருக்கக்கூடிய சூழல். அடுத்தடுத்து பத்திரிகையில் வரக்கூடிய அதிர்ச்சி செய்திகள். தூங்கும் காவல்துறை, கோமாவில் உளவுத்துறை, ரத்தத்தில் புரளும் சட்டம் ஒழுங்குன்னு ஜூவியில் ஆர்டிகல் போட்டிருக்கிறாங்க, அட்டப்படம் போட்டிருக்கிறாங்க. சூறையாடப்பட்ட சவுக்கு சங்கர் வீடு. 80 வயது மூதாட்டி என்னங்க பாவம் பண்ணாங்க அவங்க அம்மா? அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் போய் மலத்தையும் சாக்கடையும் கொட்டி வெறியாட்டம். மாற்று அரசியல்லாம் மாறி போய் மலம் கலக்கும் அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற கொடூரம். இதுதான் அன்று வேங்கை வயலில் நடந்தது. இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் நடக்கிறது, நாளைக்கு நம்ம வீட்டிலும் நடக்கலாம். இன்னொரு பக்கம் சாதிய கொடுமைகள். தமிழகத்தின் தலைநகரத்தில் 1 மணி நேரத்தில் 8 இடங்களில் செயின் பறிப்பு. திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் சாதிய கொடுமைகள் அந்த அளவுக்கு இல்லைன்னு மதிப்பிற்குரிய சபாநாயகர் சொல்றாரு. அதற்கு அடுத்த நாளே சாதி கொடுமைகள் எப்படி தென் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறதுன்னு ஆணையத்தின் தலைவர் சொல்கிறாரு. என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? உள்ளதுள்ளபடி தெள்ள தெளிவாய் ஏரோக்கும் புரியும்படி மீண்டும் அதே பழைய வேகத்தோடும் விறுவிறுப்போடும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். இது ராஜ்மோகன் ரிப்போர்ட். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கொலைகளை பற்றி, கொள்ளைகளை பற்றி தொடர்ச்சியாக பல ஊடகங்கள்ல பேசிக்கிட்டே வரும். இன்னைக்கு நேற்று கொள்ளை நடக்கல, காலங்காலமா நடக்கிறது தான். ஆனால் இப்போது அதை செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட அச்ச உணர்வே இல்லை. அந்த குற்றத்தை தடுத்து நடப்பதற்கு முன்பே தடுக்க வேண்டிய அதிகாரிகள் அதை என்ன பண்றாங்க? இந்த குற்றத்திற்கான உண்மையான குற்றவாளிகளை விட்டுவிட்டு குற்றச்சாட்டு சொல்றவங்க மேலேயே குற்றத்தை திசை திருப்புறாங்க. இதை கண்காணித்து நீதியை நிலைநாட்ட வேண்டிய இந்த அரசு எந்திரம் என்ன பண்ணுது? இல்ல இது தனிநபர் பிரச்சனை, இது வேற பிரச்சனை என்று அதை திசை மாற்றி நடக்கின்ற அநியாயத்தை நடக்காதது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், மக்கள் இதையெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். முதல்ல சவுக்கு சங்கர் பிரச்சனையை பேசிட்டு போயிடுவோம். சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்ற பல கருத்துக்களை நமக்கு உடன்பாடு இல்லை. அவர் நம்மையே அவ்வளவு விமர்சனம் சொல்லியிருக்கிறாரு. பல விஷயங்கள் அவர் உண்மைக்கு மாறா பேசியிருக்கிறார். அது எல்லாம் ஏற்புடையதே இல்லை. ஆனா அதற்காக ஒரு கருத்துக்காக அவர் வீட்டில் அவங்க வயதான அம்மா இருக்கும்போது அவர் வீட்டில் புகுந்து வன்முறை செய்வது ஏற்புடையதே இல்லை. மனிதாபிமானமே இல்லை. இது மனிதத்தன்மையிலே இல்லை. சம்பவ தினத்தன்று சங்கர் கிளம்பி வெளில போயிடுறாரு. அந்த கலவரம் செய்த குழு அவர் வீட்டுக்குள்ளார போயிருது. பின்னங்கதவை உடைச்சு உள்ள போய் சாப்பிட்ற டைனிங் டேபிள்ல மலத்தை கொட்டி அந்த இடத்த நாரடிச்சிருக்கிறாங்க. பெட்ரூம்ல இருந்து ஹால் வரைக்கும் பொருட்களை சூறையாடி இருக்கிறாங்க. 80 வயது மதிக்கத்தக்க கமலா அம்மா சங்கருடைய அம்மா அவர்களை சுத்தி நின்று கோஷம் எழுப்பி இருக்கிறாங்க. அச்சத்தோட அந்த அம்மா ஃபோன் பண்ணப்போ ஃபோனை பறிச்சு எடுத்து ஃபோன்ல சங்கர் கிட்ட ஆபாசமா பேசியிருக்கிறாங்க. இவ்வளவும் நடக்கும்போது காவல்துறை என்ன பண்ணியிருப்பாங்க? நான் ஒன்று சொல்லட்டா? ஒரு எல்டர், அதாவது சீனியர் சிட்டிசன், எனக்கு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணால் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து நடவடிக்கை பாயும். ஒரு டொமஸ்டிக் அபியூஸ், ஒரு பொண்ணு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா பேட்ரோல் வண்டி மேட்ரா மினிட்ஸ்ல அங்கே வந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு புரோட்டோக்காலில் தான் தமிழ்நாடு காவல்துறை மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ஒரு வயதான 80 வயது மூதாட்டியினுடைய அம்மாவுக்கு பிரச்சனை, அங்கே 20 பேர் உள்ளே பூந்துட்டாங்க, எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறாங்கன்னு சங்கர் ஃபோன் பண்ணி சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னையா பண்ணாங்க? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ யார் சொல்லி யார் ஏவி இந்த சம்பவம் நடக்கிறது? ஒருவேளை அந்த புஷ் அண்ட் புல் அந்த அம்மாக்கு ஏதாவது ஆகியிருந்தா யார் பொறுப்பேற்பது? ஒரு கருத்தால தானே எதிர்கொள்ளணும். காவலர் இருக்கிற சாக்கடையை குட்டியை எதிர்கொள்வீங்க. மாற்று கருத்துனா மாற்று கருத்து வச்சு தானே எதிர்கொள்ளணும். மலத்தை குட்டியா எதிர்கொள்வீங்க. அன்னைக்கு வேங்கை வயல், இன்னைக்கு சங்கர் வீடு, நாளைக்கு யார் வீட்டில் இப்படி குட்டினாலும் இது எதிர்க்கப்பட வேண்டியது. இது ஜனநாயக விரோதமானது. இந்த சம்பவத்தில் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. சோர்ந்து போய் பேசுறாரு. நான் இந்த மீடியா, சவுக்கு மீடியாவே மூடுறேன், இப்படி அம்மாவின் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மீடியாவை ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேள்வி ரொம்ப சிம்பிள். இது வட இந்தியாவில் பிஜேபி பண்ணக்கூடிய அதே பேட்டர்னுங்க. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் பேசக்கூடிய நகைச்சுவை பிடிக்கலங்கிறதுக்காக சட்ட ரீதியாக வழக்கு தொடரலாம். ஆனால் ஸ்டாண்டப் காமெடியன் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த இடத்திற்கே போய் அரங்கத்தை அடித்து நுறுக்கி பிஜேபி அங்கே அட்டகாசம் பண்ணாங்க. இங்கே அதே தான் நடக்குது. இதைத்தான் பாயாசமும் ஃபாசிசமும் ஒன்றுன்னு நாம் சொல்கிறோம். அது நிரூபணமாயிருக்கு. இப்போ இந்த பக்கம் அவங்க WPT உமன்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரி, தரமணியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் SFI தோழர்கள் போராடுறாங்க. என்னப்பா பிரச்சனை? ஏன் மேனேஜருக்கு எதிராக அவங்க போராடுறாங்க? ஏன் அங்கே ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது அப்படின்னா, ஒரு மாணவிக்கு டிசி கொடுத்துட்டாங்க. மாணவிக்கு டிசி கொடுத்தாங்கன்னா இவங்க ஏன் போராடுறாங்க? மாணவி நேற்று வர பண்ணாங்கன்னா, மாணவி தவறு பண்ணலைங்க. அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததாகவும் அது வெளியே தெரிஞ்சா நிர்வாகத்திற்கும் காலேஜுக்கும் கெட்ட பேர் வந்துடும் டிசி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு எதிராக SFI தோழர்கள் அங்க போராடுறாங்க.
அப்ப இன்னொரு அண்ணா யூனிவர்சிட்டியா அது? அப்ப இதை தட்டி கேட்க வேண்டாமா? இது யாருடைய பொறுப்பு? இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா? அப்ப அந்த கேஸ்ல உண்மைத்தன்மை என்ன? இந்த தலைநகரத்தில் 1 மணி நேரத்தில் 8 இடத்துல செயின் பறிச்சுட்டு ஃப்ளைட் ஏறி வட இந்தியாவுக்கு ஒரு கொள்ளையன் தப்பிச்சு போக முயற்சி செய்யறானா? அப்ப அவ்வளவு ஒரு வீக்கான மாநிலமாக மாறிடுச்சா? சமீபத்தில் இப்ப ஒரு வாரத்துக்குள்ளார மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர்னு சொல்லப்படுற திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள், அவர் ஒரு சுற்றுச்சூழல் போராளி. அவர் ஒரு வகுப்பு வாரியத்துக்கு உட்பட்ட அந்த நிலத்தை முறைகேடாக கையகப்படுத்தக்கூடிய அந்த சமூக விரோதிகள் கிட்ட இருந்து அந்த வகுப்பு வாரிய நிலத்தை தக்க வைக்கணும், பாதுகாக்கணும், தொடர்ச்சியா போராடுறாரு. அவர் ஒரு செல்ஃபி வீடியோ போடுறாரு, என்னை மார்க் பண்ணிட்டாங்க, சிஎம் அட்ரஸ் பண்ணி போடுறாரு, என்னை கொல்ல போறாங்க. சொன்ன மாதிரி அவர் கொன்னுட்டாங்க. அவர் வீடியோ போட்ட அன்னைக்கே துரித நடவடிக்கை எடுத்திருந்த அந்த உயிர் போவதை தடுத்திருக்க வேண்டாமா? கனிம வெள்ளை கொள்ளை எதிராக கஜபர் அலின்னு ஒரு சுற்றுச்சூழல் போராளி போராடினாரு, அவரும் இதே போல ஒரு வீடியோ போட்டாரு, அவரும் போய் எல்லா இடத்தையும் மனு கொடுத்தாரு, அவர் ஒரு உயிர் பலியை தடுத்திருக்க வேண்டாமா? குற்றம் நடந்த பிறகு தண்டனை தருவது நீதிமன்றம், குற்றமே நடக்காமல் தடுப்பது தான் அரசு நிர்வாகம். அப்ப இதை தான் பத்திரிகைகளை திரும்ப திரும்ப சொல்றாங்க. தூங்கும் காவல்துறை, கோமாவில் உளவுத்துறை, ரத்தத்தில் அப்படியே புரளக்கூடிய சட்டம் ஒழுங்குன்னு பத்திரிகையில அட்டைப்படமா போட்டிருக்கிறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன, இந்த பொலிட்டிக்கல் பிலீஃப் சிஸ்டம்குள்ளார வருவோம். ஆளுங்கட்சியினுடைய உற்ற நண்பர்கள், நலன் விரும்பிகள், அவங்கலாம் இது எதுவுமே பிரச்சனை இல்லை, இது எதையாவது பேசினா போ, உத்தரப்பிரதேசத்துக்கு போ, மணிப்பூருக்கு போ, அங்க போ, இங்க போன்ற. நான் என்ன சொல்றேன், வாங்க வேங்க வயலுக்கு போங்க, புதுக்கோட்டைக்கு போங்க, திருநெல்வேலிக்கு போங்க. மதிப்பிற்குரிய மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அப்பாவு ஐயா என்ன சொன்னாங்க, சில தினங்கள் முன்பு திருநெல்வேலி பக்கம்லாம் சாதிய குழுமைகள் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்றாரு. இன்றைய தினம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தினுடைய தலைவர் அந்த பகுதியில் வெட்டுண்டு கபடி போட்டியில ஜெயிச்சதுக்காக ஒரு ஒடுக்கப்பட்ட பையனை வெட்டி சாச்சிருக்கிறாங்க, விரல் போச்சுங்க, இந்த தலையில பிராக்சருங்க, லங்ஸ்ல பஞ்சர் ஆயிருக்குங்க, அவன் உயிருக்கு போராடுறாங்க, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். டாக்டர்ஸ் போராடி அந்த பிள்ளைய இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவனை நேரில் போய் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு, ஆமா இங்க சாதிய பிரச்சனை இருக்கு, வட தமிழ்நாட்டிலும் இருக்கு, அதை விட அதிகமா தென் தமிழகத்தில் இருக்கு, இது நம்ம மாற்றணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சபாநாயகர் அவர்கள் மதிப்பிற்குரிய அவர் சொன்ன அந்த கருத்தை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இவரும் அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட் தானே இவர் சொல்றாரு. அப்ப எது உண்மை? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது நடக்கவே இல்லைன்னு மூடி மறைப்பதால் அது ஒருபோதும் நடக்காம தடுக்க முடியாது. அதற்கு மாறாக அதோடைய ரூட்ஸ்ல போய் வேர்ல போய் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ அதிகாரிகளோ யாரா இருந்தாலும் அந்த கலைகளை களையாமல் இந்த பிரச்சனை தீரவே தீராது. சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கட்சியின் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை. தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது எத்தகைய ஒரு மோசமான ஒரு விழுமியமாக இருக்கிறது, எத்தகைய ஒரு மோசமான ஒரு இண்டெக்ஸாக பார்க்கப்படணும் தெரியுமா? இந்த கஜபர் அலி அவர்கள் மணல் லாரி மாதிரி உன்னை ஏற்றி அவரை கொலை செஞ்சுட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக அவங்களுடைய அந்த வீட்டுக்காரம்மா அவ்வளோ போராடி இருக்கிறாங்க. இல்லை இதை நான் ஆக்சிடென்ட் கேஸ் தான் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆக்சிடென்ட் கிடையாதுங்க, அவர் ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருக்கிறாரு, மனு கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்லி பின்பு எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்த பிறகுதான் அங்கே எஃப்ஐஆரை ஃபைல் செய்யப்பட்டது. இதை போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிற பொழுது அதை மூடி மறைத்து முட்டு கொடுத்து அப்படி நடக்கவே இல்லை என்று திசை திருப்பி ஒரு தாயினுடைய வீட்டில் போயிட்டு தனியாக இருக்கக்கூடிய பெண்மணி வீட்டில் போய் மலத்தை குட்டுவதையெல்லாம் சப்போர்ட் செய்து அதற்கெல்லாம் முட்டுக் கொடுப்பது எப்படி? அறமாக வரும் நடுநிலையாளர்களே, ஊடகவியலாளர்களே, கருத்து சுதந்திரத்தினுடைய கழுத்து நெரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனந்த விகடன் இணையதளம் முடக்கப்பட்ட போது பாஜக எதிராக அனைவரும் குரல் கொடுத்தாங்க, இதே ஆளுங்கட்சி அப்போது குரல் கொடுத்தது. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒரு கருத்து சொல்லிட்டாருக்கிறதுக்காக ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருக்க தனியாக இருக்கிறோடைய தாயை போய் இப்படி த்ரெட் பண்ணுவது, லைஃப் த்ரெட் கொடுப்பது என்பது மிக மிக மோசம். கருத்து சுதந்திரத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு. இதற்கு பதில் அவங்க அப்படி செஞ்சாங்களே, இந்த இடத்துக்கு போங்க, இங்க போங்க, அது என்று மற்றவற்றை சுட்டி காட்டுவதால இந்த பிரச்சனை தீராது. பிரச்சனையின் நிலப்பரப்பு இந்த தமிழ் நிலப்பரப்பு. இப்போ இந்த டைம் 2025 இதை பேசுவோம். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அந்த தீர்வுகளை முன்வைப்போம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். உங்கள் கருத்து என்ன? சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.